என்ன சட்டைகள் என்ன பண்றீங்க? கண்ணே பேல் வந்திருக்கு. தீபாவளி பேலு. தீபாவளி பேலுங்களா? தீபாவளி பேலு இப்பதான் ஓபன் பண்றீங்களா? அதான் ஓபன் பண்ற. சேலைய பாத்தியா? இப்போ சாரி வேற லெவலுக்கு மாட்டுது. எப்படி பட்டு சேலை? பட்டு சேலையா? பட்டு சேலை வெறும் 250. ஒரு 250 தானா? 250. எப்படிங்க சேலை? அட்டகாசமா இருக்குண்ணா. இது வந்து அன்பினிஷிங். அன்பினிஷிங்களா? பினிஷிங் ஆனா சும்மா மிரட்டி விடும், தெறிக்கி விட்டுரும். தெறிக்கி விடுங்க. சேலை பிடிக்குது. எப்படி பாத்தீங்களா சேலைய? நான் ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பீங்களா? 50,000 சாரி. 50,000 சாரியா? பேர் கலருக்கு 500 சாரி. கலருக்கு 500. கலருக்கு 500. வந்து அள்ளிட்டு போயிடலாம். வந்து அள்ளி ஓபனா சேலஞ்ச் விடுறேன். சேலஞ்சுங்களா? சேலஞ்ச் விடுறேன். ஓகே. எப்படி பாத்தீங்களா சேலை? கலருக்கு 500 பீஸ். வெறும் 250. எப்படி அன்பினிஷிங் எப்படி மின்னுக்குது? அட்டகாசமா இருக்குண்ணா. பினிஷிங் இன்னும் பண்ணல. எப்படியே பினிஷிங்கே பண்ணல. பினிஷிங் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். பினிஷிங் பண்ணா வேற லெவல்ல இருக்கும். சூப்பர்ண்ணா. அதுவும் நீங்க வீடியோ எடுக்க வந்துட்டீங்களே, எடுத்து வச்சுட்டுமா? பாத்தலாம்ண்ணா. சரி, எடுத்து வச்சு வீடியோ போடலாமா? போட்டுடலாம்ண்ணா. ஓகே, டன். சட்டையெல்லாம் வேலை செஞ்சுட்டு சட்டை போட்டீங்களா இருக்குது? ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியா மாறினா என்ன நடக்குங்க இந்த தீபாவளி பாக்கும். தீபாவளி பாக்குங்களா? தீபாவளி பாக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, கலெக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? காஞ்சனா பயங்கரமா இருக்காது. என் கையால நானே உடச்சு வச்ச சேலை எல்லாமே. ஸ்டாக் ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது கடையில. ஆமா, ஃபுல் இறங்கி கம்மி. கம்மியா? 0.1% இன்னும் இருக்கா? சாம்பிள்ன்றல. சாம்பிள் தான். இன்னும் 3000 பேல் இருக்குது ஸ்டாக். 3000 பேலா? 3000 பேல். என்ன அசால்ட்டா சொல்றீங்க? தீபாவளி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. ஓகேவா? இதெல்லாம் சாம்பிள் பாத்தீங்கன்னா 250 முன்னே காஞ்ச பாத்தீங்களா அந்த ஐட்டம். இதெல்லாம் அன்பினிஷ்டு பா. வந்து அள்ளிட்டு போய். நம்ம சொந்த தறியில வருது எல்லாமே. சொந்த உற்பத்தியா? சொந்த உற்பத்தி. அதனால அன்பினிஷ் காட்டுறேன் பாரு. இப்ப சொல்றதா வந்திருக்கு. எங்க தறியில இருந்து டைரக்டா அப்படியே வந்திருக்கு. ஓகேண்ணா. இங்க வந்து சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாத்தீங்களா? முந்தானி 250 ரூபாய்க்கு எப்படி இருக்குது? வெறும் 250 ரூபா தானா? ப்ளவுஸ் எப்படி? இது ஃபினிஷ் பண்ணி வீடியோ போடுறேன் பாரு. பத்திக்கும். பத்திக்குமா? ஈரோடே பத்திக்கும். அந்த அளவுக்கு இருக்குமாண்ணா? ஆமா. இன்னும் 20 ரூபா கம்மி வேற இதுல. ஓ, இங்க வா. அடுத்து லினன் காட்டன். மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன ரேட்? லினன் காட்டனா? லினன் காட்டன் ஒரு 750 ரூபா வருமா? 750. 750 ரூபாய்க்கு 3 சேலை தர அண்ணன். என்ன சொல்றீங்க? 3 சேலை தர போற அண்ணன். வா, செமையா இருக்க மாட்டேங்குது சேலை. சேலை எப்படி? முந்தானி ப்ளவுஸ். ஓகேண்ணா. பாருங்க எப்படி. வா, பயங்கரமா இருக்கணும் சேலை பார்க்க. பியூர் லினன் காட்டன். பியூர் லினனா? பியூர் லினன் காட்டன். வெறும் 250 ரூபா. வெறும் 250 தானா? வெறும் 250. கட்டு பாத்தீங்களா? சார்ட் இங்க பாருங்க எப்படி. ஓ, கட்டு கட்டு அடிக்க கட்டு கட்டா. இங்க பாருங்க ப்ளவுஸ் பாருங்க. வெறும் 10 ரூபா. வெறும் 10 ரூபா தானா? 10 ரூபாய் ப்ளவுஸ். 10 ரூபாய் ப்ளவுஸ். 10 ரூபாய் ப்ளவுஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணா மட்டும் வாட்ச் பண்ணுங்க. சூப்பர் ஆஃபர் இருக்குது. இன்னும் ஆஃபர் இருக்கா? ஆமா. வீடியோ பார்த்தாலே சேலை ஃப்ரீ. என்ன சொல்றீங்க? வீடியோ பார்த்தாலே சேலை ஃப்ரீ. ஓ, நம்ப முடியலையா? பந்தயத்தை பங்கம் பண்றோம். தீபாவளி திருவிழா. தீபாவளி திருவிழா மாங்கலத்துல. ஆமா. சேலை எப்படி? லினன் காட்டன். வா, சூப்பரா இருக்குண்ணா. கட்டு கட்ட எவ்வளவு மேட்சிங் பாத்தீங்களா? பயங்கரமா இருக்க மாட்டேங்குது ஒண்ணுன்னா. இங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க. 250 ரூபால இருந்து. ஃபுல்லா கேரளா ஐட்டமானா? ஆமா, கேரளா ஐட்டம் 250 ரூபால இருந்து. வெறும் 250 ரூபால இருந்து. வெறும் 250. இங்க பாருங்க. டோலியன் டோலி. டோலியன் டோலியா? டோலியன் டோலி. புது மாடல். நியூ மாடலா? நியூ மாடல். ஓகே. புது வரவு. புது வரவு. புது வரவு. இங்க பாருங்க. உட்கார்ந்து காட்ட டைம் இல்ல. இங்க பாருங்க. நைட் 10 மணி மேல வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அதுவும் டைம் என்னாச்சு காட்டுங்க. சரியா மணி 10 மணி. அந்த அளவுக்கு கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க. கூட்டம்பா இவ்வளவு தூரம் கூட்டம். இப்பதான் வேலையே உடைச்சேன் நானு. ஆமா. ஓகேங்களா? வாங்க. சேலை பாத்தீங்களா அப்படியே புது மாடல். ஃபுல் ஜரி ஒர்க் இருக்குது. ஃபுல் ஜரி ஒர்க். ஓகேண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாருங்க. ஓகேவா? பட்டு சேலை என்ன ரேட்டுக்கு வேணும்? பட்டு சேலையா? பட்டு சேலை கண்ணே. இதெல்லாம் ஒண்ணு ஓபன் பண்ணி வைக்க சொன்னே. சரி, நம்மளே ஓபன் பண்ணிடுவோமா? ஓபன் பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷா எடுத்து காட்டுவோம்ண்ணா. சேலை எப்படி பாக்குறீங்களா? பாத்தலாம்ண்ணா. என்ன ரேட்டு கொடுக்கலாம் பட்டு சேலை? சேலை பார்க்கும்போது சாஃப்ட் வருமா? சாஃப்ட் சில்கா? ஆமா. ஒரு 750 800 வருமா சாஃப்ட் சில்க்? வெறும் 250. 250 தானா? வெறும் 250. ஓபன் சேலஞ்ச். வெறும் 100 ரூபாயில இருந்து 250 ரூபா 300 ரூபா 400 ரூபாக்குள்ள கலெக்ஷன் நம்ம பின்னி எடுக்கும். கொட்டி கிடக்கு. கொட்டி கிடக்குது. வந்தா போதும், அள்ளிட்டு போயிடலாம். வந்தா மட்டும் போதும். பாருங்க சேலை எப்படி. 250 ரூபா எடுக்கிறோம். பாக்குறவங்க யாருமே தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வச்சுட்டு ஒவ்வொரு கலெக்ஷனும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு என் கடை இல்ல. மார்க்கெட்ல மட்டும் 20,000 கடை இருக்குது. 19,999 கடை எண்ணிட்டு பாத்துட்டு கூட என் கடைக்கு வாங்க. எப்பா நட்டா நீங்க 1 லட்சம் ரூபாய் எடுக்கலாம், 10 லட்சம் ரூபாய் பில் போடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்கு கலெக்ஷன். அந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. வரும்போது லாரி எடுத்துடணுமா? லாரி எல்லாம் பத்தாது கண்ணா. லாரியே பத்தாதா? பத்தாது. ஓ, அந்த அளவுக்கு இருக்கு கலெக்ஷன். பாருங்க சேலை எப்படி. கலர்ஃபுல்லா இருக்குண்ணா. 250 ரூபாய்க்கு என்ன மாசம்? சேலையோட ஃபேன்சியா வந்துட மாட்டேங்குது. சூப்பரா இருக்கும். செம. 250 ரூபா அசால்ட்டா 300 ரூபாய் விற்க முடியுமா? முடியாதா? எச்சாம வித்தலாம். ஹோல்சேல்ல. ஹோல்சேல்ல ரீட்டைல்ல கொண்டு போனா 450 அசால்ட்டா. இங்க பாரு சேலை எப்படி. ஜரி ஒர்க் கூட செமையா இருக்க மாட்டேங்குது. ஜரி ஒர்க் கூட பாருங்க எப்படி பாத்தீங்களா? கலர்ஃபுல்லா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குதா? சாரி லென்த்தாவே இருக்க மாட்டேங்குது. ஆமா, ஃபுல் லென்த் 630 வித் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ். ஓகேண்ணா. கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரும். இந்த மாதிரி செட்டா வரும்.
கட்டு கட்ட வச்சிருக்கீங்க. எதுவுமே நின்னு போனது இல்லைங்க. நான் காமிச்சது எதுவுமே நின்னு போனது தழுங்கி போனதெல்லாம் கிடையாது. தழுங்கி போனது விற்கிறோம் மாங்கல்யம் கிடையாது. ஓகே ஓகேங்களா? எல்லாம் செட் டு செட். இப்பதான் வேலை ஓபன் பண்ணி காட்டுறீங்களா? எல்லாம் ஃப்ரெஷ். இங்க பாருங்க எல்லாமே செட் டு செட். செட் டு செட். எல்லாமே செட் டு செட். போச்சம்பள்ளி வேணுமா போச்சம்பள்ளி இருக்குது. ஓகேனா? டாமண்ட் டிசைன் வேணுமா டாமண்ட் டிசைன் இருக்குது. ஆல் ஓவர் வேணுமா ஆல் ஓவர் இருக்குது. சூப்பர். என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே இருக்குங்களா? புது வரவு. புது வரவுங்களா? புது வரவு. இங்க பாருங்க சேலை எப்படி செம்மையா இருக்க மாட்டேது பாக்க. ஃபேன்சி சாரி எப்படி இருக்குது? வேற லெவல்னா. டசல்ஸ் வச்சு மின்னும் சூப்பர்னா. காட்டினீங்கன்னா ஐஸ்வர்யாக்கே டப்பு கொடுக்கலாம் நீங்க. அந்த அளவுக்கு இருக்குமா சார்? ஆமா, என் தங்கச்சி மட்டும் எடுத்துட்டு போனுச்சுன்னா தாராளமா 600 ரூபாய்க்கு விற்கலாம்பா. 600 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாமா? 600 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். சாரி பாத்துக்கோங்க மின்னும் தக்க 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 மின்னுங்க. பாருங்க சாரியோட ப்ளவுஸ் பாருங்க. ஒரு ப்ளவுஸோட வந்துருதானா? ஒரு ப்ளவுஸோட சார்ட் பாருங்க. இப்பதான் இறக்கி வச்சுக்க. இன்னும் ரேட் அடிக்கல. ரேட் அடிச்சிட்டாங்கப்பா பசங்க. நீங்க விக்கிற ரேட் பாத்தீங்கன்னா 700 ரூபா. 700 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம். 700 ரூபா. ஆனா நீங்க வாங்குற ரேட் வெறும் 375 ரூபா. என்ன சொல்றீங்க? எப்படி ரேட் எப்படி? அது ரெடினா ஆஃபர் விட்டனா தெரிக்க விடுறீங்கண்ணா. ஒன்னு நிறைய கதை. இன்னும் வீடியோ போக பாத்துட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணாம சப்ஸ்கிரைப் வச்சு பாத்துட்டே இருங்க. ஓகேண்ணா. ஓகேவா? இது காமிச்சாச்சு 250. இங்க பாரு என்ன வேணும் உங்களுக்கு? பேன்சி கல்லு தானே வேணும் உங்களுக்கு? 50,000 கல்லு. 50,000 கல்லு. என்ன சொல்றீங்க? எப்படி 50,000 கல்லு வெறும் 450 ரூபா. 450 தானா? 450 எப்படி? பயங்கரமா இருக்குண்ணா. எப்படி இங்க பாருங்க. சேலையில வீடு கட்டவா எப்படி சேலை? சூப்பர்ண்ணா. சொல்ல வார்த்தையே இல்லண்ணா. சாரி பாடி ஃபுல்லா டிசைன் கண்ணு. ஃபுல் ஸ்டோன் ஒர்க் ஆடுது. ஃபுல் ஸ்டோன் ஒர்க். இங்க பாரு தக 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 மின்னும். பயங்கரம். ஓகேவா? இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லா அடிக்க வச்சிருப்பீங்க. இருக்குது ஃபுல்லா குமிச்சு வச்சாச்சு. அடிக்க வச்சதுல குமிச்சிட்டேன் நானு. சூப்பர்ண்ணா. நான் தான் ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லியக்கல்ல, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியா மாறினா என்ன நடக்குங்க இந்த தீபாவளி பார்க்கும். ஓகேவா? கலெக்ஷனை மட்டும் பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா. யாருக்கா பிபி டேப்லெட் தலை சுத்தெல்லாம் வந்தாக்கா டேப்லெட் போட்டுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகேண்ணா. வயிற்று போக்கெல்லாம் கூட நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இங்க வாங்க இன்னொன்னு மிரட்டல் ஆஃபர். மிரட்டல் ஆஃபர் ஃபேமஸா போயிட்டு இருக்கிற சார். என்ன ரேட்டு கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஆன்லைன்ல 600 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்ப ஆன்லைன்ல 600 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆமா. வெறும் 375 ரூபாய்க்கு இந்த சேலையை கொடுத்தா போகுமா போவாதா? சத்தியமாவா? சத்தியமா. என்ன சொல்றீங்க? எப்படி 375 ரூபா? பிரிண்ட் கிடையாது. இங்க பாருங்க டாபி 375 ரூபா. நம்ம மொழியில ரேட்ல கேட்டா ரேட் நான் தான் சொல்றேன்ல, ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியா மாறினா என்ன நடக்குங்கிறத இந்த ஈரோடு பார்க்கும். ஓகேண்ணா. எப்படி செமையா இருக்குண்ணா. சூப்பர்ண்ணா. எப்படி அட்டகாசம். எல்லாமே நானே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி நானே எல்லாம் உடச்சு வச்சிருக்கேன். இங்க பாருங்க செட் டு செட். ஓகே. சாப்பிட்டு போனஞ்சாலப்பா. சாப்பிட்டு போனஞ்சால செட் டு செட். நின்னு போன நிலவே கிடையாது. ஓகே. நின்னு போன சரக்கு கிடையாது. புது சரக்கு ஆஃபர்ல கொடுக்குறேன். இப்பதான் இறங்கி இருக்க மாட்டேங்குது. ஆமா, வெறும் 145 ரூபாய்க்கு ஆஃபர்ல கொடுக்குறேன். 145 வெறும் 145 ரூபா. இங்க பாருங்க டிசைன் ஃபுல்லா இருக்க மாட்டேங்குது. 145 ரூபா டிசைன் ஃபுல்லா இருக்குன்னு. ஒரு செட்டுக்கு 16 டிசைன் வரும். 16 டிசைன் 145 ரூபா. செட் டு செட் வித் ப்ளவுஸோட. இங்க பாருங்க சாஃப்டா இருக்க மாட்டேங்குது. நல்லா சாஃப்டா இருக்கும். டிசைன் மேட்சிங் சூப்பரா இருக்கும். செம. ஆடி அமர்க்கலை பண்ணி தீபாவளி தெருக்கி விட்டோம். ஓகேண்ணா. அடுத்து இங்க பாருங்க இதுல இன்னொன்னு ஜஞ்சம் போனோமா? ஆமா. சூப்பரா இருக்கு கலர். சூப்பரா பேட்டர்ன் பாக்குறீங்க. எல்லாமே செட்டா தான் இருக்கு பாருங்க. செட் டு செட் தான் இதுவும். சூப்பர்ண்ணா. வேற 225 ரூபா. 225 இங்க பாருங்க எப்படி செட் செட் லைக் எப்படி சூப்பரா இருக்கும்பா. கேட்டலாக் பார்த்து கொண்டு போனா 450 ரூபாய் தாராளமா விக்கலாம். சூப்பர்ண்ணா. அதுல எம்ஆர்பி போட்டாங்க நம்ம பசங்க தான். ஈஸியா சேல்ஸ் பண்றது. 475 ரூபாய் எம்ஆர்பி. ஆமா. நீங்க எடுக்கிறது 230 ரூபா. 225 சார் 5 கம்மி. ஓகேண்ணா. எல்லாத்துலயும் ரேட் கம்மி பண்ணியாச்சு. வாங்க அடுத்து பவுச்சுங்களா? ரோல் போனோம்னு சொல்லுவோம் இல்லையா? ஆமாங்கண்ணா. அந்த ஐட்டம். இப்போ வாங்க செட்டுக்கு பவுச்சா வந்துடும். சூப்பர்ண்ணா. வெறும் 210 ரூபா. 210 தானா? ஆமா. என்னண்ணா சொல்றீங்க? வெறும் 210 ரூபா. செட்டா இருக்க மாட்டேங்குது இதுவும். ஆமா. இதுவும் பாருங்க நீங்க கேட்டீங்களா சிஃபான். ஆமாண்ணா. ரோமியோ சிஃபான் சொல்லுவோம்ல, நம்ம கடையோட ரொம்ப ஃபேமஸான சாரி. ஃபேமஸா போயிட்டு இருக்கு சிஃபான் தெரியுமில்ல? ஓகேண்ணா. இங்க பாருங்க வெறும் 175 ரூபா. 175 ரூபா. சூப்பர்ண்ணா. எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. தயவு செஞ்சு பிபி சுகர் இந்த மாதிரி இருக்கிறது பார்க்காதீங்க. தெரிக்க விடுறீங்க கலெக்ஷன் ஒண்ணும். ரேட் தெரிக்க விட்டோமா இல்லையா? கண்டிப்பா. எப்படி செம. வெறும் 175 ரூபா. சாஃப்ட் சிஃபான் போணும். செம்மையா இருக்கு. செட் டு செட் ரெடியா இருக்குது. ஓகேண்ணா. சூப்பரா இருக்கு. செட் டு செட் ரெடி பீஸ் இருக்கு. ரெடிக்குது. எது நின்னு போன தழுங்கடலாம் கிடையாது. ஓபன் பண்ணி காட்டுறீங்க. பிரஸ் எல்லாமே பிரஸ். எங்க பாருங்க சூப்பர்.
லினன்ல ஜரி ஒர்க்குங்களா? ஆமா. ஓ தெளிவா இருக்கு ஜரி ஒர்க்கு. இங்க பாருங்க வெறும் 250 ரூபா. ஓ 250 தானா? ஜரி ஒர்க்கோடயா? ஜரி ஒர்க்கோட. இங்க பாருங்க இங்க வாங்க போட்டோல வைக்கிற மாதிரி மாடல் வரும். ஓ சூப்பர்ண்ணா. பாத்தீங்களா? ஓ செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கா? வேற லெவல். இங்க பாருங்க சேலைய பாருங்க வேற லெவலுங்கிறது பார்த்தா தெரியாது, சும்மா ஓபன் பண்ணா தெரிக்கு சேலை மின்னுதா பயங்கரமா இருக்கானா? வெறும் 250 ரூபா. அங்க ஜாக்கெட்டோட. ஓ ப்ளவுஸ் டிசைன் வந்துட மாட்டேங்குது. ப்ளவுஸ் டிசைன் வந்துரும். எல்லாமே செட் இருக்குது. சூப்பர்ண்ணா. இன்னும் இருக்க மாட்டேங்குது நிறைய. கண்ணே போயிட்டே இருக்கு ரயில் பட்டி மாதிரி. ஓ சூப்பர்ண்ணா. சாம்பிள் காட்டுறேன், வீடியோ ஸ்கிப் பண்ண மேட்ச் மட்டும் நேர்ல வாங்க அள்ளிட்டு போயிடலாம். இங்க பாருங்க பிளவுஸ் ஒர்க்கோட ஒரு 230 ரூபாய் இருந்தா ஓகேவா உங்களுக்கு? இன்னும் 230 தானா? பிளவுஸ் ஒர்க்கோட அதுவும் பிளவுஸ் ஒர்க்கோட. ஓ சூப்பர்ண்ணா. வெறும் 230 ரூபா. நீங்க விற்கக்கூடிய ரேட் வந்து 540 ரூபா. ஓ 540 ரூபாயா? ஆமா. நீங்க என்ன ரேட் விற்கணுமோ, அதாவது ஒரு குழந்தை கையில 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா கூட நீங்க நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா என்ன ரேட் பிக்ஸா ரேட் போட்டு கொடுத்துருவோம். அந்த குழந்தை 1.5 லட்ச ரூபாய் விற்கும். 1.5 லட்சம் சேல்ஸ் பண்றோம். குழந்தை கையில 1 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்கன்னா 1.5 லட்ச ரூபா 50,000 டெஃபினட்டா நான் லாபம் பண்ணி தரேன். சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க இது நம்ம ப்ரொடக்ஷன் தான். இப்ப அங்க பாத்தீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அதுல வந்து ஹை குவாலிட்டி இது வந்து சேபேடர், அதாவது 6 பேடர்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. 6 நாடா கொண்ட ஐட்டங்கள். 6 நாடா. ஓகே. அது நிறைய பேர் அது புரியும், தறி வச்சுக்கிறவங்களுக்கு அது புரியும். அது யூனிஃபார்ம் வச்சிருப்பீங்க இருக்குதுல? ஆமா. எல்லாமே அங்க கலர் தான் கண்ணா இருக்குது. சூப்பர்ண்ணா. எதுவுமே என்கிட்ட கலருக்கு 1 2 எல்லாம் கிடையாது. கலருக்கு 100 பீஸ் தான் எப்பவுமே இருக்கும். ஓகேண்ணா. மேனுஃபேக்சர் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் நான் இருப்பேன். ஓகேண்ணா. ஓகேவா? இதெல்லாம் நம்ம தறியில வந்தது இப்ப ஃபினிஷிங் ஆகி வந்திருக்கு. ஃபினிஷிங் பக்காவா இருக்க மாட்டேங்குது. ஃபினிஷிங் ஆனா ரேட் சொன்னா பகீருங்க. என்ன ரேட்னா? வெறும் 450. ஓ சத்தியமாவா? இங்க பாருங்கண்ணா ரேட்டுக்கு நானும் ஒரு கட்டு எடுத்துட்டு போயிட மாட்டேங்குது. எப்படி இருக்கு சேலை? சூப்பரா இருக்குண்ணா. டாப் டக்கரா இருக்குங்க பாருங்க. அல்டிமேட்டா இருக்குண்ணா. சரி பாருங்க. அப்படி எடுத்து மேல போட்டா ஐயோ சேலையே கொல்லுதே. கழட்ட மனசு வராதா இருக்கு சாரி வேற பண்ணோம். ஆமா. ஒரு பார்ட்டி வேற ஃபங்க்ஷன் வேறலாம் போறீங்கன்னா மிரட்டி விட சேலைங்க பாருங்க. சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்குதா? பங்கமா இருக்குண்ணா சாரி. இதெல்லாம் என்ன இதுல கலச போட்டோம்னா நீங்க மங்கமா எப்படி இருக்குமா சேலைங்க பாருங்க. லட்டு மாதிரி திருநெல்வேலி அல்வா மாதிரி. இங்க பாருங்க ஹேஸ் கலர்ல மஸ்டர்ட் மிக்சிங். சூப்பரா இருக்குண்ணா. அது சூப்பரா இருக்கு. எல்லாமே பார்க்க ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்திக்கும். பார்த்து எடுத்துட்டு சாரி எல்லாமே இது எடுக்கிறதுல தயாரிக்கிறது உற்பத்தி பண்றது. தலைமை சிபிஎஸ் காலேஜ் மேட்சிங் கம்பல்சரி யாராலும் டெஃபினட்டா வெளியே பண்ண முடியாது. அது நான் கொடுக்குற 450 ரேட். இன்னைக்கு சூரத்திலே கிரே இந்த கிரேவா பாத்தீங்க இல்லையா? ஆமாங்க. கிரேவோட ரேட் 465 ரூபா. நான் பினிஷ் பண்ணி 450 ரூபா கொடுக்குறேன். சூப்பர். பினிஷிங் சார்ஜ் 60 ரூபா வந்துருது. ஆமா. என் தறி ரேட்டு என்னுடைய தறி நம்ம ப்ராடக்ட்ல ஓடுறதுனால அந்த ரேட் கொடுக்குறேன். ஓகேண்ணா. இந்த 450 ரூபா. இது 450 தான். வெறும் 450. ரெடி ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. ஸ்டாக் எவ்வளவு வேணும்? இதெல்லாம் கிட்டத்தட்ட 20,000 பீஸ் குமிஞ்சிருக்கு. 20,000 பீஸ் குமிஞ்சிருக்கு. இதெல்லாம் சூப்பர்ண்ணா. குமிச்சிட்டேன். ஓகேண்ணா. இங்க பாருங்க செம்மையா இருக்குண்ணா. எப்படி அல்டிமேட் கலர் ஒண்ணு கண்ணை பறிக்குதேண்ணா. கண்ணை பறிக்கும் தெரிக்கும். சூப்பர்ண்ணா. வேற லெவல். ஒன்ஸ் என்ட்ரு ஆயிட்டாங்கன்னா மனசே வர அந்த மாங்குளை தொட்டு வெளியே போறதுக்கு. ஆமா. ஒரு நாள் பார்த்து எடுத்துட்டா இருந்தோம். வாங்க அடுத்த ஐட்டம் இன்னொரு ஐட்டம் போலாங்களா? பாத்துலாம். புது ஐட்டத்திலேயே இது பவுச் ஐட்டமாண்ணா? எல்லாமே பவுச் ஐட்டம் தான் தட்டு. எல்லாமே ஃபேன்சியா இருக்கும்பா. ஓகே. ரேட்டே கேட்டாத பக்குங்கும். இங்க பாருங்க சூப்பரா இருக்குண்ணா. கேட்டலாக் கூட வந்துட மாட்டேங்குது. எல்லாமே கேட்டலாக் கூட வரும்பா. இங்க பாருங்களேன் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க். ஃபுல் எம்ப்ராய்டரி. ஓகே. இங்க பாருங்க ஃபுல்லா எம்ப்ராய்டிங் ஒர்க். சூப்பரா இருக்குண்ணா. பாருங்க சேலை எப்படி வேற லெவல்ண்ணா. பயங்கரமா இருக்கு பார்க்க. ஓகேவா? அடுத்த கலெக்ஷன் போலாமா? பாத்துலாம்ண்ணா. இங்க பாரு இது சோயசாய் பாக்ஸ் பேக்கிங் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பர்ண்ணா. பாக்ஸ் ஒரு பீஸ் ரேட் இருந்தா 450 ரூபா. ஓ அதுல 700 ரூபாய் சேல்ஸ் பண்ண மாட்டேங்குது. ஆமா 700 ரூபா. ஓ சூப்பர்ண்ணா. எல்லாத்துலயும் சிக்க ஓட்டிட்டீங்களா? என்ன சேல்ஸ் பண்றதுன்னு? ஆமா போயிடுச்சுப்பா. பாதி சரக்கு போயிடுச்சுப்பா. ஓ சூப்பர். இன்னைக்கு மட்டுமே 160 பேல் உடைச்சேன். 160 பேலா? தீபாவளி ஸ்டார்ட் ஆகல 160 பேல் உடைச்சேன். ஓகே. 160 பேல் சரக்கா இருக்குது. இன்னும் 2 உடைக்காம இருக்கு. ஆமா ஏன்னா இருக்கிற சரக்கா இருக்கும். அது பெல் டு பெல் யாரோ புக் பண்ணி இருப்பாங்க. ஓ பேல கூட போகுது நம்ம கிட்ட. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பேல் தான். ஏன்னா நான் 450 ரூபாய் கொடுத்தனா என்ன எப்படி எடுத்துட்டு போவாங்க இருப்பாங்க. ஒரு பேலுக்கு 120 சேல. பேல் டு பேல் புக்கிங். இப்ப மட்டும் வாங்கி ஹோல்சேல் சேல்ஸ் பண்ணலாம். ஹோல்சேல் மோஸ்ட் ஆஃப் என்கிட்ட வரவங்க எல்லாமே கடைக்காரங்க. இது பார்த்தாச்சா? அடுத்து அண்ணன் பேர்ல ஒரு சில்க் போட வந்திருக்கு. அண்ணன் பேர்லயாவா? ஆமா மணிமாரி சில்க். மணிமாரி சில்கா? மணிமாரி சில்க். மணிமாரி
ஓகே. மணி மாதிரி சில்க் எப்படி சூப்பரா இருக்க மாட்டேங்குது சேலை. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த சேலைக்கு நான் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்க்கா? ஆமா. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 550 ரூபா 600 வரை சேல்ஸ் ஆனது இந்த புடவை. ஓகே. இப்போ நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர்ல கொண்டு வந்தறனால சீப் அண்ட் பெஸ்ட்ல கொடுக்க போறோம். பெஸ்ட் ரேட்டா? பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ரேட். இங்க பாருங்க. வா, சேலை எப்படி இருக்க மாட்டேங்குது சேலை? சூப்பரா இருக்கும். நம்ம கடையோட ஹைலைட் டாப் சேல் போதுங்களா? டாப் சேல் வெறும் 350 ரூபா. 350? 350 எப்படி? 350? 550 ரூபா 600 வித்த சாரி 350 ரூபாய் கொடுக்குறேன். தளிக்கு போனதுல இல்ல, இது செட் இருக்கு ரெடியா? செட் இங்க பாருங்க. செட் வா, டிசைன் இருக்க மாட்டேங்குதுல? வார் எல்லாமே டிசைன். செட்டுக்கு 4 கலர். செமையா இருக்குண்ணா. இதுல இருந்து ஒன்னு பிரிச்சு காட்டுவோமா? பாத்தலாம்ண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. எல்லாத்தையும் ரெடி ஸ்டாக் இருக்கு மாதிரி நம்ம கிட்ட. எல்லாம் ரெடி தயார் நிலையில இருக்குது. எல்லாமே வரவங்க எல்லாமே தயவு செஞ்சு 5ஆம் தேதிக்கு மேல வாங்க. ஓகே. அப்பதான் இன்னும் நீங்க என்ன நீங்க எதிர்பார்க்க கூட ஐஎக்ஸ்பெக்ட் லோ ரேஞ்ச் எல்லாம் குமியும். இன்னும் வரும் நிறையா. நான் கடை வந்து கடை கொஞ்சம் கொஞ்சமா காலியா இருக்குல்ல, கடையை நொப்பிடுவேன். நொப்பிடுவீங்களா? கடை வழிய நொப்புவேன். ஓகேண்ணா. வந்து எல்லாமே வர்றீங்க ட்ராலி எடுத்துட்டு போற மாதிரி வந்து அள்ளி போட்டு போயிடுறீங்க. அள்ளி போட்டு போறீங்க. உங்களுக்கு அள்ளி குமி ஒரு டெம்போ எடுத்து வந்துடணும். ஆமா. இங்க பாருங்க எப்படி சூப்பரா இருக்குண்ணா. சாரி கலர்ஃபுல்லா இருக்கு பாக்க. சூப்பரா இருக்குதா? இப்போ ரோஜா பூவோட செமையா இருக்க மாட்டேங்குது. நிறைய டிசைன் இருக்குது பாருல. சூப்பர்ண்ணா. ஆல் ஓவர் டைமண்ட் ரிங்ஸ் நிறைய இருக்குது இதுல. செம. இது சரிண்ணா. வெறும் 250 ரூபா. 250 தானா? வெறும் 250 ரூபாங்க பாருங்க. சூப்பர். ஒர்க் ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டோன், பாடி ஃபுல் ஸ்டோன். ஓகேண்ணா. வெறும் 250 ரூபா. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேண்ணா. இங்க பாருங்க வெறும் 250 ரூபா. சூப்பர்ண்ணா. இந்த பாருங்க இதோட செட் அங்க இருக்குங்க பாருங்க. ரெடியா இருக்கு கட்டா எல்லாமே ரெடி. தயார் நிலையில் மாங்கல்யம். ஓகேண்ணா. ஓகேவா? தீபாவளியே தயார் நிலையில் மாங்கல்யம். வந்தா போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். இங்க 350 காமிச்சீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அதுலயே இப்ப லோ ரேஞ்ச். அதோட லோ ரேஞ்சா? ஏன் கேக்குறேன்? அதான் லோ ரேஞ்ச். அதோட லோ ரேஞ்ச் இருக்கா? இங்க பார் வேடிக்கை மட்டும் பாரு. இந்த தீபாவளி என்ன நடக்குதுன்னு. 250 ரூபா. ஒரு 250 லினன். சூப்பர்ண்ணா. பியூர் லினன்ப்பா. பியூர் லினன். அதுவும் பியூர் லினன் வெறும் 250 ரூபா. இங்க பாருங்க டிசைன் சார்ட் பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா. எல்லாம் செட்டு கட்டு வரும். ரெடி இருக்கு. கட்டு டிசைன் ஒன்று பார்ப்போமா? இது ரொம்ப ஃபேமஸா போயிட்டு டிசைன். ஆமா ட்ரெண்டிங்கா போகுதுண்ணா இப்ப ஆன்லைன்ல போகக்கூடிய எந்த டிசைன் வேணும்னாலும் நீங்க மாங்கல்யத்தை வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஈரோடு சரி நம்ம கடை கிளம்பி வந்துடணும். கண்டிப்பா எங்க தேவையில்ல எல்லாமே நம்மள்ட்ட இருக்குது. சேலை, ஜாக்கெட், பாவாடை, நைட்டி எல்லாமே இது. பாவாடை வெறும் 50 ரூபாய் கொடுக்குறான்னு. 50 ரூபாய்க்கு பாவாடையா? அதான் என் தங்கச்சி வரட்டும்பா. பையத்துக்கிட்ட பணத்தை எடுத்துட்டு என் தங்கச்சி அண்ணன் கடைக்கு வரட்டும். நான் வெறும் 55 ரூபாய் பாவாடை கொடுக்குறேன். சூப்பர்ண்ணா. ஓகேவா? சேலை எப்படி? 250 ரூபாய்க்கு. வெறும் 250 தானா? வெறும் 250 ரூபா. ஜஸ்ட் 250. செட் பாருங்க. இதோட செட்ல கலர் இருக்குது. ரெடியா இருக்கு. ரெடி. கலர்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணு சூப்பரா இருக்கு. எல்லாமே 12 கலர் மேட்சிங், 8 கலர் மேட்சிங்லாம் வரும். அடுத்து இங்க வாங்க இங்க பாருங்க. இங்க பாருங்க. இது இப்போ உடைச்ச சரக்கு தான். இப்பதான் ஓபன் பண்ணிக்கிறீங்களா? இப்பதான் ஓபன் பண்ண சரக்கு. கலர் பாஸ் மேட்சிங் காட்டுவோமா? பாத்தலாம்ண்ணா. ஓடாது. நில்லு. வழுக்குதானா? ஆமா. சேலை எப்படி ஓடுது பாருங்க. சூப்பரா இருக்குதுண்ணா. கலர்ஃபுல்லா கோல்டு மிஞ்சின் மாதிரி இருக்குதா? கியூட் சில்க்பா. இதுல டூப்ளிகேட்ல மார்க்கெட்ல பண்றாங்க. நான் மார்க்கெட்ல என்னைக்குமே நான் சொல்ல டூப்ளிகேட் பண்ண மாட்டேன். ஒரிஜினல் மட்டும் தான். ஒரிஜினல் தான். நான் எப்படி மின்றனோ அதே மாதிரி தான் என் சேலையும் மின்னும். நான் எப்படி வளர்ந்தனோ அந்த மாதிரி என் வாடிக்கையாளர் வளருவாங்க. ஓகேண்ணா. ஏன் நான் எந்த அளவுக்கு நான் வளர்ந்தனோ அதே அளவுக்கு என் வாடிக்கையாளர் கொண்டு வரணும் ஆசை. சூப்பர்ண்ணா. செம்மையா இருக்குண்ணா. சாரி ஒன்னு பார்க்க பாருங்க எப்படி மின்னுது. கோல்டு கலர் சாரி ஃபுல்லா. சேலை பார்த்தீங்களா மேட்சிங்? ஐயோ எனக்கு பிடிச்ச பிளாக். சேலை தூக்கி அப்படி மேலே போட்டா பயங்கரம். எப்படி சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாருப்பா. பொண்ணா போந்தா நானே 50 சேலை எடுத்து வச்சிருப்பேன் பாரு. அந்த அளவுக்கு இருக்கு. சேலை எப்படி? சூப்பர்ண்ணா. சூப்பரா இருக்குல்ல? நல்ல ஒரு பிளைன் டைப்ல ஒரு ஒர்க் ப்ளவுஸ்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பர்ண்ணா. ஓகேவா? அடுத்து போலாமா? பாத்துலாம்ண்ணா. நான் இங்க வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது. ட்ரெண்டிங்கா போகுதுங்களா? ட்ரெண்டிங்கா போகுது. போச் பேக்கிங்ல வந்துடும். சூப்பர். சேர் பாருங்களேன். வெறும் 350 ரூபா. இது 350 தான். டிஜிட்டல். சூப்பர்ண்ணா. இதோட ரேட் சொல்ல மறந்துட்டேன். வெறும் 450 ரூபா. 450 தான். பந்தய வர ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கடைக்கு போனா 550 ரூபா 600 ரூபா. நம்ம கடை 450 ரூபா நான் கொடுக்குறேன். ஓகே. ஒர்க் ப்ளவுஸோட இது கொடுக்குறேன். இது பாருங்க 350 ரூபாய்க்கு. 350 தான். இங்க பாருங்க எப்படி சூப்பரா இருக்குண்ணா. டீச்சர்ஸ் எல்லாம் கட்டினாங்கன்னா ஐயோ எங்க இருந்தப்பா எடுத்துட்டு வரீங்க டீச்சர் உங்களுக்கு பக்கத்தொட்டு பார்வதிக்கு கட்டினாங்கன்னா எடுத்து விட்டுக்கா கேள்வி கேட்கணும். எங்க எடுத்தோம் கேட்கணும். உனக்கு மட்டும் எங்க இருந்தா கலர் கிடைக்குது. நீ மட்டும் சேலைக்கு 200-300 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கணும். சூப்பரா இருக்கு. அப்படியே வரைஞ்ச மாதிரி இருக்கு டிசைன்லாம். ஆமா.
ஹேண்ட் பிரிண்ட் டைப் தான், பென்சில் டிசைனிங் சொல்லுவாங்க இதுக்கு. ஓகேண்ணா. ஓகேவா. அடுத்து என்ன காமிக்கணும்? கட்டினா காட்டிட்டு இருக்க மாட்டேங்குது. கட்டினா காட்டிட்டே இருக்கும். நீங்க வாங்க. அடுத்து குபேரப்பட்டு. குபேரப்பட்டு சரிங்களா? குபேரப்பட்டு. ஓகே. இப்போ பல்லக்கு டிசைன் எடுக்குது. பல்லக்கு டிசைன். ஓகேண்ணா. இங்க பாருங்க, எல்லாமே செட்டா வச்சிருக்கேண்ணா. ஓ ரெடி. எதுவுமே நின்று போனது கிடையாது. எல்லாமே சொல்லுவாங்க, எப்பா அவங்க வந்து லோ குவாலிட்டி தருவாங்கப்பா, நின்று போன தருவாங்கப்பா, அப்படிப்பா எப்படிப்பான்னு உங்களை போட்டு உருட்டுன்னு உருட்டுவாங்க. உருட்டுனீங்க உழைச்ச காசு போயிடும். ஓகேண்ணா. புரியுங்களா? உருட்டுனா நம்பினீங்க, கண்டிப்பா உழைச்ச காசு போயிடும். ஏன்னா ஒருத்தர் தொழில் வரவங்க இன்னைக்கு எப்படின்னா கையிலேருந்து பணத்தை வச்சுட்டு யாருமே கிடையாது. ஆமா. இன்னைக்கு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இந்த நகையை வச்சுட்டு வரவங்க, கடன் வாங்குறவங்க, 10 ரூபா வட்டிக்கு வாங்கிட்டு வரவங்க. உங்களோட பணத்தை வீண் போக கூடாது தான் நான் வீடியோ ஸ்கிப் பண்ண வாட்ச் பண்ணுங்க சொல்றோம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துவாங்க, அதனால சொல்றோம். ஏன்னா மோர் தென் என்னுடைய கடையை மீறி நீங்க என் கடைக்கு வர வேற எதுவும் வச்சுட்டீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓ சூப்பர்ண்ணா. இல்ல மாங்கல்யம் இது இல்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இதை மாங்கல்ய கடை வாங்க, இது அண்ணன் கடை வாங்க அப்படிவாங்க. இது அண்ணன் எங்க அண்ணன் கடை தாங்க, என் தம்பி கடை தாங்க, இது என் பையன் கடைங்க, அவன் பையன் தாங்க, என் பையன் தாங்க அப்படிம்பாங்க. அதே மாங்கல்யம் சொல்லி கேட்டுப்பாங்க. அப்படியா? அப்போ ஒரு கடை கிடையாதுப்பா இங்க. ஓ அப்படி. ஓகேண்ணா. வியாபார யுக்தி நிறைய இருக்கும். இங்க இல்ல, எங்க ஊர்லயுமே இருக்கும். சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாருங்க, பல்லாக்கு டிசைன். ஓகேவா? சூப்பர்ண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் பல்லாக்கு டிசைன். இல்ல உங்களுக்கு கலர் பை கலரா 100 பீஸ் வேணும், 200 பீஸ் வேணும் வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 450 தான். 450. இங்க பாருங்க. சரி ஓபன் பண்ணலாமா? பாத்துலாம்ண்ணா. சூப்பர் டிசைன் பாருங்க. பறக்க விட்டுருக்கா சாரியா? பறக்க விட்டாச்சு. இதை விட்டாச்சு. ஹை குவாலிட்டி. இந்த ட்ரிப் குவாலிட்டி நல்லா சூப்பரா இருக்குங்க பாருங்க. ஓ கிராண்டா இருக்குண்ணா சாரி. ஓபன் பண்ணும்போது டாப் அண்ட் டாப்பா இருக்கும். சூப்பர்ண்ணா. டாப் அண்ட் டாப்பா இருக்குங்க பாருங்க. செம்மையா இருக்குண்ணா பார்க்க. வெறும் 450 எப்படி? சூப்பர்ண்ணா. எந்த இளம்பல மார்க்கெட்ல நீங்க சூரத் மார்க்கெட் எங்க போனீங்கனாலுமே ஓப்பனா சேலஞ்ச் விடுறேன், குறைஞ்ச 485 ரூபா. அங்க இன்னைக்கு சூரத்தோட ரேட். ஓகே. நம்ம கிட்ட இன்னைக்கு நான் சப்ளை பண்ண சொல்றதுக்கு. ஓகேண்ணா. நீங்க சப்ளை பண்ணுவீங்களா? ஆமாப்பா, 485 ரூபா அங்கேயே. ஓ யார்கிட்ட போனாலும் கொஞ்சம் 20 ரூபா லாபத்துக்கு விற்கிறனால 550 ரூபாய்க்கு கீழே வைக்க முடியாது. நான் 450 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 450 தான். 450 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா? சூப்பர்ண்ணா. இதெல்லாம் பார்த்தாச்சு, ஓரளவு பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சுண்ணா. அடுத்த அப்டேட்ல போடலாமா? இதுல இன்னும் கொஞ்சம் காமிக்கலாமா? இதெல்லாம் பாருங்க, செட் சாரி யூனிஃபார்ம் ரெடியா இருக்கு. யூனிஃபார்ம் ரெடியா இருக்கு. எல்லாத்துலயுமே கலருக்கு 100 பீஸ் ரெடி. சூப்பர். மல்மல் நம்ம ஃபேமஸோட காட்டுன்னு. ஐயோ கடவுளே, காட்டுன்னு அடிக்க வச்சிருப்பீங்களா? இருக்குது சூப்பரா இருக்கும். அப்படியே படுத்துங்கன்னா அப்படி ஒரு தூக்கம் வருங்க. ஓ அப்படி தூக்கம் வருமாண்ணா? தூங்கிட்டீங்க பாத்தீங்களா? லேசா சாஞ்சதுக்கே தூங்குது. நீங்க இந்த சேலையை கட்டி பாருங்க. சேலையை பாக்குறீங்களா? கழட்ட மனசு வராது. சான்ஸே இல்ல. வெய்ய காலத்து கட்டினீங்கன்னா விளக்கண்ணே வைக்க தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குமா? ஆமா, இதெல்லாம் பியூர் மல்மல்ல வேக்ஸ் பண்ணி போட்டது. ஓகேண்ணா. இங்க பாருங்க சேலை எப்படி நம்ம கொத்தா பாத்துருக்கீங்களா? கொத்தா கலரா ரகரகமா சேலை நம்ம கேட்டா. இங்க பாருங்க, எல்லா கலர் டிசைன் வச்சிருப்பீங்க. ஐயோ கண்ணே மொத்தம் 136 டிசைன் கண்ணு. 136 600 கலர் கண்ணு. நம்ம போடுற மேட்சிங்க போட முடியாத கண்ணு வேலையே. இங்க பாருங்க சூப்பரா இருக்குதுண்ணா. எப்படி பயங்கரம் கலக்கிறேன் அண்ணன். கொட்டாய் கிளப்புறீங்கண்ணா. எப்படி தீபாவளி கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது? வேற லெவல்ண்ணா. பார்க்க எடுக்கலாம். கம்மி நான் தான் சொல்ல, அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு எல்லாருமே வரவங்க 30ஆம் தேதி 5ஆம் தேதிக்கு மேல வாங்க. என்ன பேல் என்ன நான் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்பதான் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. ஆமா வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க முன்கூட்டியே வந்து அவசரப்படாதீங்க. பொறுமையா பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்க மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்து தயவு செஞ்சு வீடியோ பாக்குறீங்க வரீங்க. இங்க வந்து நான் உடனே போன்ட்டு அவசரப்படாதீங்க. நல்லா வீடியோலயே நான் சொல்லிடுறேன். ஒரு கஸ்டமர் ஒவ்வொருத்துக்குமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் போயிட்டு இருக்குது. எவ்வளவு? 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட். அந்த அளவுக்கு போகுதா? நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட். ஓகே. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் போயிட்டு இருக்குது. ஸோ ஆனால் நான் சொல்ல வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்க. இப்போவும் அதான் ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அதான் விடிய வந்துட்டே இருக்கிறாங்க. விடிய வந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா ரொம்ப லாங்ல இருந்து வர்றவங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தை வச்சிருக்காங்க. நான் வருஷம் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் தங்கச்சிங்க நீங்க கேட்கவே மாட்டேன்றீங்க. ஓகே.
புரியுதுங்களா? கை குழந்தை வச்சிருந்து நீங்க அடுத்த வருஷம் கூட அண்ணன் கிடைங்க, அப்படி இல்லையா ஆன்லைன்ல போடுங்க. அண்ணன் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்றேன். ஆன்லைன்ல ஆர்டர் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேண்ணா. ஏன்னா இங்க வரவங்களுக்கு எங்களால ப்ளஸ் முடியல. ஒவ்வொரு பில்லு 50,000 1 லட்சம் 2 லட்சம் முடியல. ஒவ்வொரு டிஸ்பிளே பேல தான் போகுது, எல்லாமே பேல போகுது. ஓகேண்ணா. ரொம்ப நான் தான் என்ன சொல்றேன், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்ங்க, 20 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க, 2 வயசு குழந்தைங்களா வச்சுட்டு தூக்கிட்டு நான் சம்பாதிக்கணும், என் வீடியோ பார்த்தா அண்ணன் சொல்றாரு இந்த மாதிரி பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு குழந்தைங்களை தூக்கிட்டு வராதீங்க. ஓகேண்ணா. ஓகேங்களா? இதோட டிசைன் நான் காமிச்சிடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ஆர்டர் எடுக்கிறேன். முடியாத வச்சுக்கு அண்ணன் தங்கச்சிங்க என்ன மன்னிச்சுக்குவாங்க. ஆன்லைன் ஆர்டர் என்ன பண்ண அவசரத்தில் பண்ண முடியாது. ஓகேண்ணா. நேரில் வாங்க. ஓகேண்ணா. ஓகேவா? அள்ளிட்டு போகலாம், எல்லாத்தையும் பார்த்து நேரில் வந்து அள்ளிட்டு போகலாம். இதெல்லாம் ஆஃபர் விட்டுருக்கேன். பட்டு சேலை ஆஃபரானா? பட்டு சேலை ஆஃபர் விட்டுருக்கேன். ஓகே. தங்கச்சிங்களுக்கு 1000 ரூபாய் பட்டு சேலையை அண்ணன் வெறும் 500 ரூபாய் கொடுக்குறேன். 1000 பட்டு சேலை 500 ரூபாய்? 1000 ரூபாய் பட்டு சேலை 500 ரூபாய். பாதி கம்மியான? பாதி எடை இது எல்லாம் இது இல்லப்பா, எல்லாமே அப்படிதான். எல்லாமே நீங்க எங்க எடுத்தீங்கன்னாலுமே ஓபன் சேலஞ்ச் வர ரேட்டு. ஓகேண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. மின்னும் மாடுது. மற்ற கடையும் பாருங்க, அண்ணன் கடை வீடியோ பாருங்க. நீங்க ரேட்டு 4 பக்கம் விசாரிச்சுட்டு நீங்க எனக்கு கம்பேர் பண்ணிட்டு வரலாம். கம்பேர் பண்ணி எடுங்க. ஓகேண்ணா. சேலை ஒன்று ஓபன் பண்ணலாமா? பண்ணிடலாம்ண்ணா. முகூர்த்த பட்டு சேலை 1000 ரூபாய் சேலை வெறும் 500 ரூபாய் கொடுக்குறேன். 500 ரூபா தான். 500 ரூபா தாங்க பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா. மின்னுதா? வேற லெவல். தக்க 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 தக்கன்னு எப்படி சேலை பயங்கரம். பின்றனா அண்ணன் கலக்கறனா பட்டை கலப்புறீங்க. நீ நடத்த ராஜா, உன் காட்டில் ஆட்டமலை தாங்கிறாங்க எல்லாம். ஓ ஓகேவா? சூப்பரா. இதோட கலர் பேட்டர்லாம் பாருங்க அடிக்க வச்சிருக்கீங்க. ஃபுல்லா அடிக்க வச்சிருக்கீங்க. ஓகேண்ணா. இதாங்க வீடியோ போறதுக்கோசமே எடுத்து வச்சிருக்காங்க. உட்காந்து போடலாம் கொஞ்ச நேரம். போலாம் வாங்குதுப்பா. என்னால ஐயோ என் கடையை சுத்தி என்ன வாடிக்கையாளர் எப்படிதான் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து எடுக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. ஓ உட்காந்து எடுத்துட்டே இருக்கிறாங்களா? அவங்க எந்திரிச்சு போக மனசு வராது. வர மாட்டேங்குது. ஒன்னா உட்காரு கண்ணா. அப்பா வளைச்சு கழிக்கிட்டேன் கடையவே. இல்லப்பா இவெல்லாம் பேல் உடச்சிருந்தேன். 160 பேல் நினைச்சு பாருங்க. 100 பேலுக்கு மேல டெலிவரி ஆயிடுச்சு. அது சட்டை கழட்டி ஓபன் பண்றீங்களே? நான் தான் வேலை செய்வேன். களத்துல இறங்கிட்டீங்க. என்ன நான் தான் எப்பவுமே பேல் போறது. யார் நான் வந்து பேல் போடுறத பாத்துருக்கீங்களோ தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. நான் வர கஸ்டமர் நான் தான் பேக் பண்ணுவேன். நான் தான் வண்டியில ஏத்துவேன். செக் பண்ணி வெள்ளை சட்டையை போட்டு நான் வீல் சேர்ல உட்காந்துட்டு இருந்தேனாக்கா பப்பு வேகாது. ஓகேண்ணா. நம்ம எங்கிருந்து வந்தோம்? களத்துல இறங்கிடணும். ஆமா. ரோடா கூவிட்டு இருந்தோம். ரெண்டு ஊரா ரெண்டு போட்டு சந்தை வித்துட்டு இருந்தோம். அந்த நிலைமை என்னைக்குமே நம்ம மறக்க கூடாது. ஓகேண்ணா. என்னைக்கு நம்ம 50 ரூபா 100 ரூபா வியாபாரத்தில் ஆரம்பிச்சோமோ அதை நம்ம மறக்கவே கூடாது. பழச மறக்க கூடாது. ஆமா. ஓகேவா? இப்போ இன்னும் புது வரவு பாருப்பா. புது வரவு மயில்பட்டு சேலை. மயில்பட்டுங்களா? மயில்பட்டு சேலைக்கு நீ தானே ஃபேமஸ். ஆமாண்ணா. அந்த மயில்பட்டு சேலை இப்ப நான் ரேட்டு சொல்லிட்டுமா? என்ன ரேட்னா நீங்களே சொல்லுங்க பாப்போம். இன்னொரு 800 வருமா? மயில்பட்டு சேலை என்ன ரேட்டு? 800. வெறும் 550 ரூபா. 550. பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. சேலை ஃபுல்லா அங்க எப்படி பார்டர்ல மயில் விரிச்சு ஆடுதா? அங்க பாருங்க மைக்கெல்லாம் செம்மையா இருக்கும். சாரி சேலை ஃபுல்லா ஸ்டோன். எப்படி ஸ்டோன் ஒர்க்கோட? ஆமா. வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணிடலாம். ஆனா மாங்கல்யத்துல இருக்கிற கல்லோட வந்து எண்ணவே முடியாது. அவ்வளவு ஸ்டோன் இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. இங்க பாருங்க சேலையை பாருங்க. டாப் லுக்கா இருக்கு. 550 ரூபாய் நீங்க எடுத்து ஓங்கி சாட்டை எடுத்து அடிச்சு வைக்கலாம். 750 ரூபாய்க்கு. 750 ரூபாய்க்கு ஹோல்சேல்ல. ரீட்டைல 1100 1200 தான். ஓகேண்ணா. கலர் மேட்சிங் பாத்தீங்களா? எப்படி சூப்பரா இருக்குண்ணா. இதுல மட்டும் டிசைன் சார்ட் மட்டும் ஒரு 26 டிசைன் வரும். 26 டிசைன் 26 டிசைன் 12 கலர் மேட்சிங். ஓகேண்ணா. எல்லாமே செட் தான் பாருங்க. ஒரே டிசைன் தான் காட்டுறேன். ஓ செட். இதுல வேற டிசைன் வேணாலும் நீங்க ஷேர் பண்ணிக்கோ, நீங்க எடுத்துட்டு போலாம். ஓகேண்ணா. பாருங்க அப்பா சூப்பரா இருக்குல்ல? டாப் லுக்கா இருக்கும். இங்க பாருங்க ஃபுல்லா ஃபேன்சி ஏகப்பட்ட சேர் வந்திருக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க. இப்போ வந்து ஆஃபர் கொடுக்க போறேன். இதுல ஆஃபர் ஆனா? ஆஃபர் என்ன ஆஃபர் கொடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. மார்க்கெட் ரேட் 300 ரூபா 350 ரூபா போயிட்டு இருக்குது. ஓ நம்ம கிட்ட வேற 200 ரூபா கொடுத்தா வாங்குவீங்களா மாட்டீங்களா? 200 ரூபாயா? வேற 200 ரூபாய்க்கு சாரி கொடுத்தா வாங்குவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவு சாக் அடிக்காம ரேட்ட சொல்றீங்க அண்ணே. நான் தான் சொல்றேன்ல, இந்த ட்ரிப்பை சாக் கொடுக்கணும். கரண்ட் தொட்டா என்ன நடக்குன்னு தெரியணும்ல. ஓ சூப்பர்ண்ணா. தெரியுமா தெரியாதா? தெரியும்ண்ணா. கரண்ட் தொட்டா என்ன ஆகும்? சாக் அடிக்கும். ஆமா அண்ணன் கரண்ட் மாதிரி. ஓ பாரு மேட்சிங் எப்படி சூப்பராங்கண்ணா. ஜாலாவோட ஃபேன்சியா? வெறும் 200 ரூபா. 200 ரூபா தான். வெறும் 200 ரூபா தான். சூப்பர்ண்ணா. மேட்சிங் எப்படி? செட்டு நின்று போனா தலிங்க போனதை விற்கிறல்ல மாங்கல்யம். ஓகேண்ணா. இங்க பாருங்க 250. இது 250 தானா? எப்படி ஒரு ப்ளவுஸோட பயங்கரமா 250 ரூபாய்க்கு தர முடியுமா? முடியாதுண்ணா. சொல்லுங்க. நம்ம வரையில கிடைக்கும். செட்டு நின்று போனது கிடையாது. ஓகேண்ணா. செட்டுக்கு இதோட செட்டு காட்டுறேன் பாருங்க. ஓ ஒரு ப்ளவுஸ் சாமியா இருக்க மாட்டேங்குது. இங்க பாருங்க செட்டு சூப்பரா இருக்கு.
ஆனா சொல்றேன், இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். தயவு செஞ்சு நின்று நிதானமா பொறுமையா வாங்க, அவசரப்படாம எங்க மாங்கல்யத்துக்கு வாங்க. அள்ளிட்டு போயிடலாம். மாங்கல்யத்துக்கு வந்தா போனோன்னு அள்ளி போட்டு வந்தாலும் கனவுல கூட நினைச்சிடாதீங்க, கண்டிப்பா முடியாது. ஏன்னா இன்னைக்கு இங்க அவ்வளவு கூட்டம் இருக்குதுங்க, ஃபுல் கூட்டம். ஆமா, கண்டிப்பா எங்களால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குது பாருங்க. ஓகேண்ணா. 250 ரூபாய்க்கு எப்படி பயங்கரம்ண்ணா. அண்ணா அந்த ஆஃபர் அள்ளி விட்டனா தெறிக்க விட்றீங்கண்ணா. ஒன்றும் இங்க பாருங்க, ஆண்ட்ரியா காட்டன். ஆண்ட்ரியா காட்டன் வித்தியாசமா டிஃப்ரெண்ட் ஆகும். கிளாத்தும் டிஃப்ரெண்ட் ஆகும், டிசைன் டிஃப்ரெண்ட் ஆகும். இதோட மேட்சிங். ஓகேங்களா? ஓகேண்ணா. இங்க இது வந்து கிரன்ச்சிங்களா? கிரன்ச்சி. ஓகே. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி சூப்பரா இருக்குண்ணா. இன்னும் கண்ணு இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் இருக்கு. அது எடுக்கணும், நீ உன் கையால எடு பாப்போம். சேலையை எப்படி பாத்தியா? ஸ்டோனர் கூட பயங்கரமா இருக்கு. எப்படி தக்க 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 தக்கன்னு இங்க பாருங்க. சேலை சூப்பர்ண்ணா. எப்படி மின்னும், சேலை மின்னும், கல்லும் மின்னும், மாங்கல்யம் மின்னும். நான் எப்படி மின்றனா இல்லையா? பயங்கரம் பண்றீங்கண்ணா. இந்த பக்கம் கோல்டு மின்னுது, இந்த பக்கம் வெள்ளி மின்னுது, அவ்வளவுதான் வித்தியாசம். சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க பா, எடுத்துட்டு போறானா அப்படி இருக்கும். செம்மையா இருக்கு சேலை பாருங்க. பாடி ஃபுல் ஸ்டோன். செம்ம. இதோட கலர் மேட்சிங் பாருங்க. எல்லாத்துலயும் கலர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் கலர் பேட்டர்ன் வித் பாக்ஸ் பேக்கிங், பவுச் பேக்கிங் இந்த மாதிரி வரும். பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி. இது டார்க் கலர் மேட்டிங் பா. லைட் கலர் எடுத்து வைக்கலையாடா? ஒரு 2 பேருக்கு லைட் கலர் எடுத்து வச்சிங்களா இல்லையாடா? வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன்டா. பசங்க பிஸியா இருப்பாங்க. ஆடாடா, அவங்க பேல் போட்டுக்கிறாங்க கண்ணு. ஓகேண்ணா. இங்க பாருங்க, நீங்க ஆர்டர் போட்டு நீங்க பேல் போட்டுருவீங்களா? அதெல்லாம் ஒன் டே டெலிவரி. ஓகே. ஸ்பாட் சென்னை, பெங்களூர், 1 டே டெலிவரி. பக்கத்து ஏரியாவுக்கு போனா மட்டும் 2 நாள் ஆகும். நாங்க பொறுத்த டேட்டு. ஆமாப்பா, இங்க என் கடையில எந்த கடையிலுமே 2 நாள் ஆயிரும். ஓகேண்ணா. சென்னை ஏத்துறீங்களா? இன்னைக்கு ஏத்தா நாளைக்கு காத்தா டெலிவரி. நாளைக்கு காலையில 7 மணிக்கு டெலிவரி வேணுமா? சென்னை வாங்கிக்கலாம். டெலிவரி வந்து இப்ப திருச்சி பெல்ட் எடுத்தீங்கன்னா இந்த கும்பகோணம், தஞ்சாவூர் அந்த மாதிரி 1 டே டிலே ஆகும். இந்த மதுரை பெல்ட் எடுத்துட்டீங்கன்னா ராம்நாடு, பரமக்குடி, அந்த திருநெல்வேலி, காரைக்குடி இந்த ஏரியாவுக்கு போனா 2 டேஸ் ஆகும். எல்லா ஊர்லயுமே நடக்கக்கூடிய வர்க்கம் தான். சொல்லுவாங்க 1 டே டெலிவரியில. 1 டேல எந்த இதாலும் கொடுக்கவே முடியாது. 1 டே பாசிபிளே கிடையாது. சொல்லலாம் நம்ம இன்னைக்கு வாய் விட்டுருவேன், அக்கா போக்கா நீ பின்னாடியே சரக்கு வருக்கான்னு சொல்லிடுவேன். போனோடனே அக்கா சுந்தரிக்கா உடனே போன் பண்ணோம் நம்ம பரமக்குடியில இருந்து. அந்த அக்கா பண்ற ரவுசுக்குதா பாபா முடியல. ஏப்பா நான் எடுத்து வச்சிருந்தேன், எங்கப்பா நான் பணம் கட்டிட்டு வந்துட்டேன், நீ பாட்டு ஒரு நாள் வரணும், வியாபாரம் வந்துருச்சுப்பா, எல்லாம் வீட்டுல வந்து நிக்கிறாங்கப்பா. இதெல்லாம் கூத்து என்னன்னா மெட்ராஸ் கூத்தா பயங்கரமா இருக்கும். என்ன சொல்றீங்க? பண்டு நடத்துறாங்க. ஆமா. ஒவ்வொரு சீட்ல 50 சீட் 60 சீட் பண்டு. ஒவ்வொருத்தரும் 300-400 சேலை. நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கறத வச்சுட்டு இன்னைக்கு வருவாங்க. காலைல இந்த சுடுதண்ணி பாத்திருக்கீங்களா? ஆமாண்ணா. சுடுதண்ணியோட வந்த வைபர்ல இருந்து வரும்ல சூடாவா? ஆமா. 150 டிகிரி செல்சியஸ் இருந்து வருமா தண்ணி, அந்த மாதிரி ஊத்தி நீங்க அக்கா என்கிட்ட ஓடி வரும். தம்பி பண்டு கொடுக்கணும்பா, ஏப்பா 100 சேலை கொடுப்பா, 500 சேலை கொடுப்போம். ஏன் ஒன்னா முன்னாடி தான் வருது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வருது, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வா, நீ வந்து நாளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும், இன்னைக்கு வந்து நிப்பேன். இன்னைக்கு நான் புக் பண்ணி நாளைக்கு அதை நீ கொடுத்து நீ கொண்டு போய் அவசரமா போடணும். நடுவில் வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான். புரியுதுங்களா? நடுவில் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது பாப்பா, என்ன பண்ணுவீங்க? லேட் ஆயிரும். பார்சல் வரலன்னா மட்டும் கடைக்கார பிடிச்சி கத்துறீங்க. ஓகேண்ணா. கத்துனா பரவாயில்ல, ஒருத்தா அடிக்கலாம் வராங்கப்பா. அப்படிங்களா? ஆமா. சரி, அடுத்து விலகி போடலாமா? போட்டலாம்ண்ணா. அடுத்து அவளோட எதிர்பார்த்து இந்த ஈரோடு நம்பிக்கை நாயகன் கிட்டியின் சாரியா? கிட்டி சாரி இங்க பாருங்க, ஃபேமஸ். ஈரோடு ஃபேமஸ். ஈரோடுக்கு ஃபேமஸ் ஆனா? ஈரோடுக்கு ஃபேமஸ். சேலை எப்படி குளு 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 குளுன்னு கூலிங்கா இருக்குமா? ஆமா. வெறும் 75 ரூபா. 75 தானா? 75. இங்க பாருங்க, சூப்பரா இருக்குண்ணா. ஆமா. 50 ரூபா 60 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். டேமேஜ் வராம கொடுக்கணும் ராசா. ஓ, தெளிவா இருக்குது. ஆமா. இது 75. அடுத்து பாருங்க 95 தான். குவாலிட்டி நல்லாங்கப்பா. ஓகேண்ணா. அதுல மாங்கல்யம் வந்தா தரமான வியாபாரம், அது என்னைக்குமே நிரந்தரம். ஓகேண்ணா. மாங்கல்யம் வந்தா மண்வீடு கூட மாளிகையாகும், குடிசை கூட கோபுரமாகும். சூப்பர்ண்ணா. மங்களம் வாங்க, மாங்கல்யம் வாங்க. ஓகேண்ணா. ஓகேவா? தரமே எங்க தாரக மந்திரம். பாருங்க 95 ரூபாய்க்கு. 95 தானா? ஆமா 95. ஓகேண்ணா. இங்க பாருங்க, எல்லாமே பவுனாட சேலை. பவுனு கூட ஒரு நாளுக்கு ரேட் இறங்கும். நம்ம சேலை ரேட் இறங்க. சேலை நோ பண்ணலாமா? நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குண்ணா. இங்க பாருங்க, சேலை எப்படி செம்ம. வெறும் 95. என்ன மோசம் பாருங்க. சூப்பரா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குல்ல?
சரி போதும், டைம் ஆரம்பிச்சிருச்சு. மணி இப்போ 11:30 மணி ஆகி போச்சு. 12 மணியா போகுதுண்ணா. போலாமா? போட்டுடலாம்ண்ணா. தீபாவளி ஆரம்பிக்கலாமா? தெறிக்க விட்டுடலாம்ண்ணா. தெறிக்க விடணும். தீபாவளி தெறிக்க விடணும். தீபாவளி திருவிழா. தீபாவளி திருவிழா. ஓகேண்ணா. எல்லாம் பத்திரமா பார்த்து வாங்க. பட்டாசை பார்த்து பத்திரமா வெடிங்க. சரிங்களா? குழந்தைங்கள பட்டாசை கொடுக்காதீங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதனால சொல்றேன். ஓகேவா? ஓகேண்ணா. தயவு செஞ்சு பார்த்து பட்டாசு வெடிங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். ஈரோடு மாங்கல்யம் டெக்ஸ்டைல்ஸ்.